கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல்ஸ் யூஸ்டு இன் டெய்லி லைஃப். தினமும் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள். நாம் அன்றாட வாழ்க்கையில் தினமும் பயன்படுத்தக்கூடிய வேதியியல் பொருட்கள், அதனுடைய பெயர், அதோட வேதிப்பெயர், அதோடைய வேதியியல் வாய்ப்பாடு தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க சமையல் உப்பு, அதாவது காமன் சால்ட், சாதாரண உப்பு. நம்ம டெய்லி வீட்டில் சாப்பாட்டில் சமையலில் போட்டு சேர்க்குற உப்பு, அதோட பேர் என்ன பார்த்திங்கனாக்க சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு. அதோட வேதியியல் வாய்ப்பாடு பார்த்திங்கனாக்க NaCl. அதாவது Na அப்படிங்கிறது சோடியம், Cl அப்படிங்கிறது குளோரின். இந்த Na வந்து உப்பாக இருக்கும் பொழுது சோடியம் குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது ரெண்டாவது முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சலவைத்தூள், வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சலவைத்தூளை வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? துணி துவைப்பதற்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த சலவைத்தூளை பயன்படுத்துவோம். இதோட வேதியியல் பெயர் வந்து சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட். இதோட வேதி வாய்ப்பாடு பார்த்திங்கனாக்க Na2CO3. CO3 அப்படிங்கிறது கார்பனேட். கார்பனேட்டோட சோடியம் உப்பு தான் என்னது? சோடியம் கார்பனேட். கார்பனேட்டோட சோடியம் உப்பு, சோடியம் கார்பனேட். இதோட பேர் வந்து சலவை சோடான்னு சொல்லுவோம். வாஷிங் சோடா, சலவை தூள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம இப்போ இதில் வந்து நம்ம துணி துவைப்பதற்கு, வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் தான் இந்த வேதிப்பொருள். அடுத்தது மூணாவது பார்த்திங்கனாக்க சமையல் சோடா. சமையல் சோடா அப்படிங்கிறது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு. அது இந்த சமையல் சோடா அப்படிங்கிறது ரொட்டி சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்திங்கனாக்கா பேக்கிங் சோடா. நம்ம பூரி இது மாதிரி உணவு பொருட்கள் வந்து டேஸ்ட்டுக்காண்டி கூட இதை சேர்க்குறாங்க. இதோட பேர் வந்து சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட். இதோட வேதியியல் வாய்ப்பாடு பார்த்திங்கனாக்கா NaHCO3. HCO3னா பைகார்பனேட். பைகார்பனேட் அமிலத்தோட பைகார்பனேட்டோட சோடியம் உப்பு. பைகார்பனேட்டோட சோடியம் உப்பு தான் சோடியம் பைகார்பனேட். நான்காவது நம்ம பார்க்கக்கூடியது வந்து ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர் அப்படிங்கிறது வந்து நீரை சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள். அந்த நீரில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகள், இது மாதிரியான நுண்ணுயிருக்கு வந்து கொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான் ப்ளீச்சிங் பவுடர். இதோட வேதியியல் வாய்ப்பாடு பார்த்திங்கனாக்கா கால்சியம் ஹைப்போக்ளோரைடு. கால்சியம் ஹைப்போக்ளோரைடு. கால்சியம் ஹைப்போக்ளோரைடோட வேதியியல் வாய்ப்பாடு பார்த்திங்கனாக்கா CaOCl2. அதாவது கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு கூட இதுக்கு இன்னொரு பெயர் உண்டு. ஸோ கால்சியம் ஆக்சிக்ளோரைடு ஆர் கால்சியம் ஹைப்போக்ளோரைடு. ஐந்தாவது பார்த்திங்க அப்படின்னாக்க பாரிஸ் சாந்து, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எலும்பெல்லாம் முறிஞ்சிச்சுன்னா அந்த எலும்பு முறியை வந்து சரி பண்ணுவதற்கு ஒரு கட்டு கட்டுவோம். அந்த கட்டில் சேர்க்குற அந்த மாவு தான் என்னது? பாரிஸ் சாந்துன்னு சொல்லுவோம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இதோட வேதியியல் பெயர் பார்த்திங்கனாக்கா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். உங்களுக்கு தெரியும் இதோட வேதியியல் வாய்ப்பாடு பார்த்திங்கனாக்கா CaSO4, கால்சியம் சல்ஃபேட். ஹைட்ரேட்னா H2O, ஹெமினா ஆஃப்னு அர்த்தம். ஸோ கால்சியம் சல்ஃபேட் ஆஃப் H2ஓங்கிறது கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆறாவது நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிப்சம். ஜிப்சம் அப்படிங்கிறது வந்து நம்ம வயலில் இலகுத்தன்மை, மண் வந்து இலகுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதியியல் பொருள் தான் ஜிப்சம். இது வந்து ஒரு உரமாக பயன்படுத்துவோம். இதோட வேதியியல் பெயர் பார்த்திங்கனாக்கா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். டைனா 2. ஸோ இதோட வேதியியல் வாய்ப்பாடு பார்த்துங்க CaSO4 2H2O. ஸோ கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படிங்கிறது ஜிப்சம். ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை. நம்ம டெய்லி சாப்பிட்ற காமன் சுகர். இது பார்த்திங்கனாக்கா இதோட வேதியியல் பெயர் வந்து சுக்ரோஸ். இந்த சுக்ரோஸ் தான் மறுபடியும் என்ன மாறும்னா குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக மாறும். இதோட வாய்ப்பாடு பார்த்திங்கனாக்கா C12H22O11, C12H22O11. எட்டாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம டெய்லி கேரி பண்ணுற கேரி பேக் பாலித்தீன். இந்த பாலித்தீன் கவர் வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அல்ல. இது வந்து சிதைவடையாது, மண்ணில் வந்து இயற்கையாக சிதைவடையாது. ஸோ இதை நம்ம பயன்படுத்துறதை தவிர்க்கணும். இந்த பாலித்தீனோட வேதியியல் பெயர் பார்த்திங்கனாக்கா பாலி எத்திலீன். எத்திலீன் மாலிகுல் நிறைய செஞ்சுன்னா வரதான் பாலி எத்திலீன். இதோட வாய்ப்பாடு பார்த்திங்கனாக்கா C2H4N டைம்ஸ். என்னங்கிறது எத்தனை டைம்? அது வந்து 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம். ஸோ N டைம்ஸ் வந்து C2H4 இருந்துச்சுன்னா அது பேர் பாலி எத்திலீன்.
9th ஒன்று நம்ம பார்க்க போகிறது ஹேண்ட் சானிடைசர்னு சொல்லுவோம். நம்ம கொரோனா டயத்தில் கைகளை வந்து இருக்கிற கிருமிகளை சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு கிருமி நாசினி தான் சானிடைசர். இதோட வேதியியல் வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா, வேதியியல் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா ஐசோப்ரப்பைல் ஆல்கஹால். இது வந்து ஒரு ஆல்கஹால், ஐசோப்ரப்பைல் ஆல்கஹால். ஸோ இந்த ஐசோப்ரப்பைல் ஆல்கஹாலோட வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா C3H8O. C3H8O இது வேறு எப்படி சொல்லுவாங்கனாக்க CH3OHன்னு சொல்லுவாங்க. அதாவது CH3HOHன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக 10வது நம்ம பார்க்க போகிறது வந்து வினிகர். நம்ம இது பார்த்திங்கனாக்கா ஊறுகாயில் நம்ம வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் வினிகர். அப்போ இது வந்து ஒரு உணவு பதப்படுத்தியாக பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் லேசாக அந்த டேஸ்ட்டுக்காண்டி இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வினிகரோட வேதியியல் பெயர் வந்து அசிட்டிக் அமிலம், அசிட்டிக் ஆசிட். இதோட வேதியியல் வாய்ப்பாடு வந்து CH3COOH. CH3COOH. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.